இந்த பகுதியில வாழக்கூடிய வெள்ளை மக்களை விட கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் பொருளாதாரத்திலையும் அந்தஸ்திலையும் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்ததா சொல்றாங்க. இதை சகிச்சுக்க முடியாத வெள்ளை மக்கள் பொருளாதாரத்திலையும் அந்தஸ்திலையும் நாங்க பின்தங்கி இருக்கிறதுக்கு இந்த கருப்பர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வெள்ளையர்கள் கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் மேல அவங்களோட வன்மத்தை கக்குனாங்க. இது போக 1912 ஆஸ்கார் வில்லே டவுன்ல தொடர்ச்சியான இனக்கலவரங்கள் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற கோர்டன் கவுண்டில உள்ள பிளெயின் வில்லேங்கிற பகுதியில இருக்கிற ஒரு பீச் பழத்தோட்டத்துல ஒரு வெள்ளை பெண்ணுக்கும் ஒரு கருப்பின பையனுக்கும் இடையில பயங்கரமான தகராறு ஏற்பட்டதாகவும் அந்த தகராறோட விளைவா வெள்ளை கும்பல்களால் தாக்கப்பட்டு கருப்பினத்தை சேர்ந்த சில பேர் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைஞ்ச பிளெயின் வில்லே பகுதியில வாழ்ந்த கருப்பின குடியிருப்பாளர்கள் வெள்ளை மக்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்தினதாகவும் அந்த துப்பாக்கி சூட்டுல பிளெயின் வில்லையோட வெள்ளை செரிப்பு கொல்லப்பட்டதாகவும் சொல்றாங்க. இதுக்கப்புறமா 1912 செப்டம்பர் 5ஆம் தேதி ஆஸ்கார் வில்லே டவுனை சேர்ந்த எலன் கிரேஸ் அப்படின்னு அழைக்கப்படுற 22 வயதான ஒரு வெள்ளை பெண் அவங்க வீட்டுல அவங்களோட படுக்கை அறையில தூங்கி எழுந்து கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்களோட படுக்கைக்கு பக்கத்துல 2 கருப்பின ஆண்கள் இருந்ததாகவும் அந்த 2 ஆண்களும் இவங்களை பலாத்காரம் செய்ய முயற்சி செஞ்சதாகவும் அப்ப இவங்களோட அம்மா அந்த இடத்துக்கு வந்ததால் அந்த 2 கருப்பின ஆண்களும் தப்பிச்சு போனதாகவும் எலன் கிரேஸ்ங்கிற இந்த 22 வயதான வெள்ளை பெண் புகார் செஞ்சாங்க.